எப்படி வந்து பலப்படுத்தி நம்ம வெற்றி பெறுவது அப்படின்ற ரகசியத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். பொதுவாக அந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து பாம்பு தொடர்புடைய விஷயம் தான். சரிங்களா? ஆதிசேஷன் இருக்காரு இல்லைங்களா, பாம்பு தொடர்புடைய விஷயம். அடிக்கடி நீங்க பாம்பு பண்ணைகளுக்கு போய் வரலாம். சரிங்களா? இந்த பாம்பு பண்ணைக்கு போய் வரலாம். பாம்பு புற்று இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி இடங்களுக்குலாம் நீங்க அடிக்கடி போயிட்டு வரலாம். அடிக்கடி போயிட்டு வரும்பொழுது இந்த நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மி குளவி எல்லாம் வச்சிருப்பீங்க, ஆட்டுக்கல் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆயிலி நட்சத்திரத்தை வந்து ஒரு சுட்டிக்கூடிய ஒரு பொருட்கள் தான். அதே மாதிரி அரைநான் கயிறு, இதுவும் நமக்கு வந்து ஆயிலி நட்சத்திரத்தை வந்து சுட்டி காட்டும். அதே மாதிரி காய்கறிகளில் வந்து எப்படி இருக்குங்க, காய் வந்து எந்த காய் நமக்கு நீளமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு நெஞ்சு புடலங்காய் இருக்கா இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் புடலங்காயெல்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிடணும். புடலங்காயை சாப்பிடலாம், அதனுடைய பிக்சரை வந்து உங்கள் கண்ணில் படும்படி ஒட்டி வைக்கலாம். இப்படிலாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் வந்து ஆட்டுக்கல் அம்மிக்கல் குளவி இதெல்லாம் யாரும் அதிகமாக பயன்படுத்தலை, கிராமத்தில் இருக்கு. இந்த காலத்துக்கு நமக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிற ஆட்டுக்கல் அம்மிக்கல் பார்த்தா கிரைண்டரை நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி முருங்கை தொடர்புடைய விஷயம் நீங்க வந்து அதிகமாக பயன்படுத்தணும். முருங்கைக்காய் முருங்கைப்பூ இதெல்லாம் வந்து நீங்க உணவுல வந்து நீங்க அதிகமாக எடுக்கணும். சரிங்களா? இப்போ எடுக்கும் பொழுது என்ன ஆகுனா அந்த முருங்கைக்கீரை முருங்கை பிசினு இதெல்லாம் வந்து நீங்க அதிகமா எடுக்க இந்த நட்சத்திரம் வந்து பன்மடங்கு பலப்படும். அதே மாதிரி ஆண் பூனை விலங்குல வந்து குறிப்பா வந்து ஆண் பூனை வந்து ஆயிலி நட்சத்திரத்தை வந்து சுட்டி காட்டுகிறது. இந்த ஆண் பூனைக்கு வந்து நீங்க அடிக்கடி உணவு கொடுக்கலாம். அடிக்கடி உணவு கொடுக்கும் பொழுது இந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது நாமயோகத்தின் அடிப்படையில் பிரித்தி விருத்தி சிவம், திரிதி வியதி பாதம், நாமயோகத்தின் அடிப்படையில பிரித்தி விருத்தி சிவம் திரிதி வியதி பாதம் மகேந்திரம். குறிப்பா இந்த நாமயோகத்துல பிறந்த அன்பர்கள் வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய 2 மடங்கு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல வந்து கர்ணத்தின் அடிப்படையில கிம்ஸ்துக்னம் கரணம், இந்த கிம்ஸ்துக்ன கரணத்தில் பிறந்த அன்பர்களும் அதிகமா நான் சொன்ன விஷயங்கள், இந்த முருங்கை சார்ந்த விஷயங்கள், பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் வந்து நீங்க வந்து அதிகமா வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பாம்பு புற்று போயிட்டு தொட்டு வணங்கிட்டு வரலாம். புற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வீட்டுல ஆட்டுக்கல் அம்மிக்கல்ல வந்து தொட்டு வணங்கலாம். சுத்தமா தொடச்சி பத்திரமா வச்சுக்கலாம். உங்க கண்கள் படிப்படி வீட்டுல, அதாவது நீங்க பயன்படுத்தலாம் கூட வீட்டுல இதெல்லாம் நீங்க வைத்துக் கொள்ளலாம். அப்போ அந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து பலமா இயங்க அவருடைய காரங்கள் வந்து சூப்பரா இயக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், தாய்மாமனுடைய உறவு, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கைக்கூடி வரும். சரிங்களா? அடுத்ததாக வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம 9 நட்சத்திரங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம வந்து 10வது நட்சத்திரம் வந்து நம்ம பார்க்க போறோம். 10வது நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரம். நான் எழுதி போற ஹேண்ட் ரைட்டிங்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவா இருக்குதா, எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பதிவு பண்ணுங்க. நான் இன்னும் எழுதலை, இன்னும் உங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னாலும் நான் பொறுமையா இன்னும் போறேன். ஏன்னா நம்ம 27 நட்சத்திரங்களும் நம்ம முடிக்கணும் இல்லையா, நீண்ட நேரம் ஆகும். அதனால வந்து டக்குன்னு எழுதுங்க, நோட் பண்ணும் போது எழுதி குறிப்பிட்டு வச்சுங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து மக நட்சத்திரம் போலாங்களா? மக நட்சத்திரத்துக்கு இந்த மக நட்சத்திரம், அந்த மக நட்சத்திரனுடைய அதிபதி வந்து கேது. 9 கிரகங்கள்ல கேது பகவானுடைய நட்சத்திரங்கள்ல ஒன்று மகம் நட்சத்திரம். பொதுவா வந்து இந்த மக நட்சத்திரத்தை வந்து நீங்க இயக்கணும் அப்படின்னா நிர்வாகம் பண்ணக்கூடிய இடங்கள்,
நிர்வாகம் பண்ணக்கூடிய இடங்களுக்கெல்லாம் வந்து நீங்க அடிக்கடி போயிட்டு வரலாம். ஆபீஸ் ரூமு, அலுவலகம், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து நீங்க போயிட்டு வரலாம். அதே மாதிரி உயர் அதிகாரிகள் உள்ள இடம் எல்லாமே வந்து மகம் நட்சத்திரம். உயர் அதிகாரிகள் உள்ள இடங்கள். அதே மாதிரி இந்த பல்லக்கு தொடர்புடைய விஷயம். பல்லக்குன்னா தெரியும் இல்லைங்களா? அந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, ராஜா ராணிகள்லாம் வந்து பல்லக்குல சுமந்து ஊர்வலமா சுத்தி வருவாங்க. இப்ப கோவில்ல கூட என்ன பண்ணுவாங்க, பல்லக்கு ஆலயம் பணி நேரம் முடிஞ்சு நம்ம வந்து பல்லக்குல தூக்கிட்டு வந்து நம்ம இறைவனை வந்து இது பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த பல்லக்கு தான் வந்து மக நட்சத்திரம் தான் வந்து நமக்கு எளிதியாக இண்டிகேட் பண்ணுறது. இது சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்படி எல்லாம் பிக்சர் ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு கண்கள் படிப்படி வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து இந்த பித்திருக்கள் வழிபாடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கணும். முன்னோர்கள் வழிபாடெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மகனத்தினுண்டான அத்தனை காரகங்களும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி வந்து உணவு விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது மாங்காய் ஊறுகாய் எடுத்துக்கலாம், மாங்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது இதனுடைய நட்சத்திரம் வந்து பலமா இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிரீடம், கிரீடம்லாம் நீங்க தலைக்கு போடுறது, பார்க்கறது, நீங்க ஒட்டி வைக்கிறது உங்க வண்டி வாகனத்துல கிரீடம், இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் பொழுது வந்து மக நட்சத்திரம் வந்து சிறப்பாக இயங்க. அதாவது பழமொழி கூட சொல்லுவாங்க, மகம் வந்து இந்த ஜெகத்தை வந்து ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. 100க்கு 100 அது உண்மைதாங்க. அந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்கள பாருங்க, ரொம்ப ஒரு எல்லா இடத்துலும் ஒரு ஆளக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அதே மாதிரி நெற்றி சுட்டி, அரிசி கடை இருக்கு பார்த்தீங்களா, அரிசி கடை, அரிசி குடோனு, இது எல்லா இடங்களுக்கும் நீங்க சென்று வரலாம். அடிக்கடி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் வரலாம். இப்படி போயிட்டு வரும்பொழுது இந்த மக நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிச்சு அதனுடைய காரங்கள் வந்து உங்களுக்கு நற்பலன்கள் வந்து தொடர்ச்சியா கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் நோட் பண்ணியாச்சிங்களா? சாட் பண்ணுங்க. எல்லாரும் நோட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த நட்சத்திரம் நம்ம போகலாமா? சரி. நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து ஐயா சொல்லிடலாங்க ஐயா, சாட் பதிவு பண்ணியிருக்கீங்க. நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து ஆயுஷ்மான், துருவம், சித்தம், இந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களும் சரி, பத்திரை காரணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி, நான் சொன்னக்கூடிய விஷயங்களை குறிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அது அடுத்ததாக வந்து பூரம் நட்சத்திரத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். பூர நட்சத்திரம் என்பது வந்து